ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா, நான் எப்போ மேரேஜ் ஆகி வந்தனோ அப்போ இருந்து இந்த கிச்சனில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமாக இந்த கிச்சன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இடம் தான். ஸோ அந்த வகையில் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணி நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம கிச்சன் மேக் ஓவருக்கு அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நெஸ்டேஷியாவிலேருந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக பேக் பண்ணி சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஏதாச்சும் கிராக் ஆயிருமோ இல்லை உடஞ்சி போயிருமோ அந்த மாதிரிலாம் ரொம்ப பயந்துருந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக வந்துட்டு பேக்கிங் பக்காவாக இருந்துச்சு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நான் நின்று ஒர்க் பண்ணுறேன் இந்த ஏரியாவை நான் எப்போவுமே கொஞ்சம் வந்துட்டு ப்ளசண்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்படி பண்ணி வச்சது தான் இப்போ ரீசெண்டாக பண்ணின இந்த மேக் ஓவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நியூலி மேரிடாக இருந்து புதுசாக ஏதாவது வீடு வாங்கி நீங்கள் வந்துட்டு கிச்சனை அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி இருக்கிற கிச்சனில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணினாலுமே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் உள்ள இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா உட்டனில் நல்லா சூப்பராக கலர் காம்பினேஷன்ஸ், ஷேப்பு, சைஸு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் வந்துட்டு நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரியும், அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சமைச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்துட்டு இந்த ஜூஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணும்போது லைட்டாக போயிட்டு அது மேலே ஸ்பில் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு தடையும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு ஆர்கனைசர் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதை வேறு மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்பப்போ ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நான் வந்துட்டு லைட்டாக தொடச்சி விடுறதுனால பரவாயில்ல, அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் இந்த ரவை, அதுக்கப்புறம் பாதாம், அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் உளுந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அடியில் உருண்டு போனதெல்லாம் க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு. கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேர் வந்து அக்கா அந்த கவுண்டர் டாப் கிட்ட நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு பழைய லாங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் வர விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு இதில் உள்ள அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் பிடிக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அதோட க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரேயை வச்சு தான் நான் இப்போல்லாம் வந்துட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணுறது. மேஜிக் க்ளீன் அதை விட்டால் வந்துட்டு இந்த ஊக்கி பிராண்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கவுண்டர் டாப்புன்னு இல்லை, நம்ம கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த டோரு அதுலெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்லாவே வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக சின்ன சின்ன கரையெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சுட்டு ஒரு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா பழிச்சின்னு இருக்கும். அப்பப்போ தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு அழுக்கு எதுவும் சேராது. கவுண்டர் டாப் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆர்கனைசரை நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெஸ்டேஷியா ஏர்டைட் ஸ்பைஸ் ஜார் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 7 பீசஸோடு வருது. இது கூடவே நல்ல அழகான ஒரு பேம்பு உட்டன் ரேக்கும் வரும். அதில் வந்துட்டு இது அழகாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பக்கமும் சைடில் வந்துட்டு 2 ஆயில் டிஸ்பென்சஸோடு வருது. இதில் வந்து 2 ரேக் இருக்குது. மேலே வந்துட்டு 4 வந்துட்டு குட்டி ஜார்ஸும் கீழே வந்துட்டு 3 கிளாஸ் ஜார்ஸும் இருக்குது. டோட்டலாக வந்துட்டு 7 ஜார்ஸ் இருக்குது. இது 7லேயுமே நம்ம வந்துட்டு அழகாக வந்துட்டு ஸ்பைசஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 பக்கம் வந்துட்டு ஆயில் டிஸ்பென்சஸோடு இருக்குது. எல்லாமே கிளாஸ் தான். லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேம்பூவில் நல்லா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் ஸ்பைஸ் ரேக்குன்னே சொல்லலாங்க. நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்கிது. எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு ஹேண்டியாக தேவைப்படுறத டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இனி ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ஈஸியாக சமைக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு மசால் பொடி ஏதாவது குழம்புக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு தடவையுமே கபோர்டு, ட்ராவரு, பேஸ்கெட்டுன்னு தேடி ஓடாமல் கைக்கு எட்டுற தூரத்தில் அழகாக இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சமைக்கும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் உள்ள இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஏர்டைட்டாக இருக்கிறதுனால உள்ளே போடுற நம்ம பொருள் வந்து எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. அதே சமயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் பூச்சி பிடிக்காது. நல்லா எப்போவுமே அதே ஃப்ரெஷ்னஸோட சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, தீரப்போகுதா, வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். நம்ம கண்ணு முன்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப எசென்ஷியலாக நம்ம டெய்லி சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பவுடர்ஸை மட்டும், மசாலா பவுடர்ஸை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேலன்ஸ் அந்த பெரிய 3 ஜாரில் வந்துட்டு ஒன்றில் டீ தூள், ஒன்றில் வந்து காஃபி தூள், ஒன்றில் வந்து ப்ரௌன் சுகரும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிலிக்கான் பெல்ட்டோட நல்லாவே வந்துட்டு ஏர்டைட்டாக இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கூடவே க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணி அடிக்கடி எடுக்கிற மசாலாஸை மட்டும் ஒரு 4 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு மேலே உள்ள ரேக்லேயும், காஃபி, டீ, ப்ரௌன் சுகர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே உள்ள ரேக்லேயும் அழகாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. சைடு 2 பக்கமும் இருக்கிற இந்த ஆயில் டிஸ்பென்சர்ஸில் நம்ம ஆயில் வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு சிலிக்கான் பெல்ட் இருக்கிறதுனால அந்த லிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட லீக்கே ஆகாது. 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த உள்ளதெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ ஆயில் இருக்குங்கிறதையும் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. எல்லாமே பாட்டாக கழட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கானில் வந்து சீல் பண்ணி வச்சுருக்கிறதுனால சுத்தமாக வந்துட்டு லீக்கேஜுக்கு வேலையே கிடையாது. ஸோ ரொம்பவே வந்துட்டு கன்வீனியண்ட்டாக நல்லா ஹேண்டியாக இருக்குது. ஸோ ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுற 2 ஆயிலுமே டாப்அப் பண்ணி ரொம்பவே வந்துட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாக்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னே டக்குன்னு விரும்புகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ராஸ் ஏர்டைட் மசாலா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு, ஸ்க்ராட்ச் இது மாதிரிலாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் நல்லா ஸ்டாண்டர்டாக ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மெட்டீரியலில் பார்க்குறதுக்கு ஒரு 100% வந்துட்டு மாடர்ன் லுக்கு கொடுக்குற மாதிரி இந்த அழகான இந்த மசாலா பாக்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு 7 பாக்ஸ் வரைக்கும் இருக்குது. அது எல்லாமே நல்லா அகலமாகவும் அதே சமயத்தில் நல்லா குழிவாகவும் அழகாக ஷேப்பும் நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. அந்த மேலே உள்ள அந்த நாபு வந்துட்டு அழகாக பிடிச்சி தூக்குறதுக்கும் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக நம்மளே அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதியோடு இருக்குது. குட்டியாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு அழகாக டிசைன் பண்ணி இருக்குது. நம்ம தேவையான ஸ்பைசஸை எடுத்து போடுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி $1 வந்து சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் டாப்அப் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ஸ்பைசஸ் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வேணால் வேறு மாதிரி எப்பயாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு லைட் வெயிட்டடாகவும் அதே சமயத்தில் இந்த ப்ராஸ் மசாலா பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு இடத்த ஆக்குப்பை பண்ணாது. ரொம்ப கொஞ்சோண்டு இடத்துலையும் அழகாக வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த லிட்டுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்மால் செராமிக் பவுல் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 வந்து லிட்டோட வருது. அதுவும் பேம்பு ட்ரேயில். இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 250 ml இருக்கும். அதில் வந்துட்டு இது மல்டி பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதவே வந்துட்டு நம்ம சர்விங் பவுலாவோ இல்லை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒன்று எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு டெக்கார் பீஸாவோ இது மல்ட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை அழகாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த பேம்புலே வந்துட்டு அந்த மாதிரி சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட வந்துட்டு நழுவாது. இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஃபுட் சேஃப் கண்டெய்னர்ஸ் தான். இதில் வந்து நான் இன்றைக்கி நட்ஸ் தான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த சைடில் உள்ள அந்த 2 ஹேண்டில்ஸ் அதுக்கப்புறம் அந்த லிட்டில் உள்ள அந்த ஹேண்டிலெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஆஃபீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு இது போரோசிலிகேட் கிளாஸில் பண்ணினதுனால நல்லா வந்துட்டு ஒரு லீக்கேஜ் எல்லாம் ஆகாத மாதிரி நல்லா லீக் ப்ரூஃபாக இருக்குது. கூடவே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம வந்துட்டு இந்த மைக்ரோவேவ்லாம் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். அந்த டைமில் அந்த லிட்டையும் அதுக்கப்புறம் அந்த சிலிக்கான் ஸ்லீவையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா டிஷ் வாஷரில் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஏர்டைட் சீல் அண்ட் லீக் ப்ரூஃப் எல்லாம் அஷூரன்ஸோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது நல்லா தாராளமாக வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பார்க்கவே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அதே சமயத்தில் இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்லீவோடு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப் தான். இது நம்ம டெய்லி யூஸ்க்குமே நல்லா அழகாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கூடவே ஆன்டி ஸ்லிப் பேஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட நம்ம உடஞ்சிரும் விழுந்துரும்லாம் பயப்பட தேவையே இல்லை.
சூப்பரான ஒரு க்ரூ ஸ்டேக்கபிள் ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து செட் ஆஃப் 7ஆ வருது. இதில் 7 கண்டெய்னர்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணா தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ குட்டியூண்டு இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அழகாக ப்ளேஸ் ஆகுது. கொஞ்சம் கூட வந்துட்டு எதுவுமே ஸ்லிப் ஆகாத மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ள அந்த க்ரூ ஸ்டேக்கபிள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலுமே அதில் உள்ள எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் இருந்தால் அதில் போய் அழகாக வந்துட்டு செட்டில் ஆகிடும். ரொம்ப ப்ரீமியமாக ஹை போரோசிலிகேட் கிளாஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்னஸோடு இருக்குது. நம்ம ஏதாவது வந்துட்டு ப்ரிப்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்போம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வைப்போம், லெஃப்ட் ஓவர் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம மேக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் ஸ்டோர் பண்ணும்போது இடத்தையும் ரொம்ப கம்மியாக ஆக்குப்பை பண்ணும். அதே சமயத்தில் நமக்கு விசிபிளாகவும் தெரியும் உள்ளே என்ன வச்சுருக்கோம், எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் ஸ்டோர் பண்ணும்போது இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே வேஸ்ட்டாக போகாமல் அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு ரீட்டைன் பண்ணி கொடுக்குது. இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பேஸ் சேவர்னே சொல்லலாம். சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கன்ஜஸ்டடாக இல்லாமல் நல்லா அழகாக வந்துட்டு ஒரு சின்ன பிளேஸ்லாம் ஆக்குப்பை பண்ணிக்கிறோம். இதில் இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோதான் நம்ம சர்விங் பவுல்ஸு, பிளேட்ஸு, கப்ஸுன்னு வாங்கி வச்சா கூட இந்த பசங்க பார்த்திங்கன்னா சம்டைம்ஸில் வந்துட்டு அதை கொட்டுறதும் தட்டுறதும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா வந்துட்டு டெப்த்தாக நல்லா ஸ்டர்டியாக போக்கி டாட் வச்ச மாதிரி இந்த சூப் பவுல் பார்த்திங்கன்னா ஒரு 350 ml கெப்பாசிட்டி வருது. இதில் சூப்பு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டியூஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கும்போது பசங்க சிந்தாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்பூன் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்களேன், ஒரு ஸ்பூன் மாதிரியே இல்லை, நல்லா அழகாக வந்துட்டு அந்த ஷேப்பாக இருக்கட்டும், அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஹேண்டியாக கூட இருந்துச்சு. இது நம்ம சட்னிக்கு கூட நம்ம கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாமாட்டிருக்குது. அவ்வளோ நல்லா வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பவுலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதோட கீழேலாம் வந்துட்டு நல்லா அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஸ்டர்டியாக கொடுத்துருந்தாங்க. பசங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமே இருக்காது. இந்த சர்விங் பவுல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு இருந்துச்சு. இதோட லிட்டு வந்துட்டு நல்லா கிளாஸ்லையும் மேலே வந்துட்டு அந்த பேம்பு இதில் வந்துட்டு மேலே லிட்டுக்கு வந்து அந்த நாப் கொடுத்துருக்காங்க. கூடவே சைடில் வந்துட்டு 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. யாராவது கெஸ்ட் வரும்போது நம்ம எதாவது சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி எடுத்து வச்சு பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கேசரோல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கினாலுமே நமக்கு பத்தாது. அப்படி தான் இந்த கேசரோல் குக்கிங் பாட் வந்து பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்துட்டு இது மேட் ஆகிருக்கு. ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் யூனிஃபார்மாகவும் வந்துட்டு குக் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு ஹீட் ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். 304 கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால 100% வந்துட்டு இது ஃபுட் சேஃபான ஒரு கண்டெய்னர் தான். இவ்வளோ அழகாக ரொம்ப கரெக்டாக வந்துட்டு அந்த ஹேண்டில், அதுக்கப்புறமா அந்த லிட்டில் உள்ள அந்த கைப்பிடி எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த ஸ்க்ரூஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. இதுன்னு இல்லை, நம்ம எந்த ஒரு சில்வர் பாத்திரம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஹேண்டில், அதுக்கப்புறம் அந்த மூடியில் உள்ள அந்த ஹேண்டில், இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இன்பில்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த கலண்டு வர ப்ராப்ளம் இருக்காது. இல்லைனா சும்மா வந்து அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடையும் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்பில்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங்க்கு அதை பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எப்பயுமே வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். இதுவுமே நல்லா இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி, அது கூடவே டிஷ்வாஷர் சேஃபும் கூட. நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பால் காய்ச்சறது, ஒரு தண்ணி காய வைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே நான் வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். சூப்பராக வந்துட்டு அந்த ஹேண்டில் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ லிட்டுமே வந்துட்டு அந்த ஹீட்டை வந்து எஸ்கேப் ஆகாத மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து நல்ல லென்த்தாக இருக்கிறதுனால பசங்க கூட வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1100 ml வந்துச்சு. இதுவுமே இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நல்லா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்சு, ரஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்டு. கிளாஸ் எல்லாம் நம்ம அடுப்பில் வச்சோம்னா அது எப்படி தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சது உண்டு. ஆக்சுவலாக இது வந்து போரோசிலிகேட் கிளாஸுங்கிறதுனால அதுவுமே ஒன்றும் ஆகாது. நம்ம அதுக்காக வேண்டி ஒரேதாக வந்துட்டு ஹீட்டு வந்துட்டு அதிகமாக வைக்கக்கூடாது. சிம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸ்லோ குக்கிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சூப்பு, ரைஸு, போரிட்ஜ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இதுலேயுமே பாருங்களேன், அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்துட்டு அந்த ஹேண்டிலோட ஸ்க்ரூஸ் எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஹேண்டில் ரெண்டுமே வந்துட்டு நல்லா உட்டனில் அழகாக க்ரிப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அழகாக பிடிச்சி கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் அந்த பேம்பூவில் வந்துட்டு 100% வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது.
இந்த டின்னர் செட்டில் வந்துட்டு ஒரு 4 பிளேட்ஸ் வந்து வருது. இது ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒரு 10 இன்ச் அளவு உள்ளது. ஸோ 9 இன்ச் பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது 10 இன்ச்சு, இது ஓகே தான். இதில் வந்துட்டு இந்த பனானா லீஃப் வந்துட்டு எம்போஸ்டாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருந்துச்சு. ரொம்ப மைல்டான டிசைன் தான். இதுவுமே நல்லா ஸ்டர்டியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டில் விளிம்பு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட வந்துட்டு ஸ்லிப் ஆகாது. சிலின்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஒரு தடவை பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கடகடன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா முழுக்க இதே தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. பிளேட்டே பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் ஐட்டம் ஏதாவது சர்வ் பண்ணால் கூட அந்த தேங்காய் பால் இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட கீழே வந்துட்டு ஸ்பில் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட கிச்சனை சூப்பராக வந்துட்டு புது திங்ஸ் எல்லாம் வச்சு மேக் ஓவர் பண்ணியிருக்கோம் இந்த தீபாவளிக்கு. அதே மாதிரி கவுண்டர் டாப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி சூப்பராக மாற்றி வச்சுருக்கோம். இந்த மேக் ஓவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஷோ பண்ணின இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அப் டு 70% வரைக்குமே வந்துட்டு கிளியரன்ஸ் சேல் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் நெஸ்டேஷியா வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.